இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய கவிஞர் ஏகாதசி அவர்களுக்கும், இசையமைப்பாளர் தம்பி தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும், தம்பி பிரசாத் முருகேசன் அவர்களுக்கும், ஏனப்பண்ணன் அவர்களுக்கும், மனோஜ்குமார் அண்ணன் அவர்களுக்கும், சாட்டை துரைமுருகன் தம்பி அவர்களுக்கும், எங்கள் ஐயா மகன் சுதா அவர்களுக்கும், ஐயா இசக்கி கார்வணன் அவர்களுக்கும், விமல் அவர்களுக்கும், எங்கள் அண்ணன் மகள் ஜாயாதேவி அவர்களுக்கும், சஷ்மிதாவுக்கும், தம்பி விஆர் அவர்களுக்கும், தம்பி கூல் சுரேஷ் அவர்களுக்கும். சொல்லலைன்னா அப்புறம் வெளியே வந்தால் கத்துவார். அது எதுக்கு மேடையில் உட்காந்துட்டே கத்துறாரு. எல்லோருக்கும் மட்டுமல்லாமல் ஒரு படத்தை 100 தடவைக்கு மேலே நான் பார்த்துருக்கேன், இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் பார்ப்பேன். அந்த வசனங்கள் மூலமாக அந்த சீற்றத்தை பார்க்க முடிந்தது. இன்று நேரடியாக ஸ்டேஜில், பல ஸ்டேஜுகளில் அவருடைய சீற்றத்தை கேட்க முடிகிறது. என்னுடைய அன்பு பங்காளி, நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர், என்னுடைய பங்காளி, அன்பு பங்காளி சீமான் அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு கூப்பிட்டதே ஒரு விசித்திரமா கூப்பிட்டாப்புல அண்ணாச்சி. இதுல ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு நீங்க நடிக்கணும். நீங்க முதல்ல யாருன்றத சொல்லுங்க, அதுக்கு அப்புறமா இல்லை நீங்கள் திருநெல்வேலி பாஷையில் நல்லா பேசுவில்ல. நல்லா பேசுவேன், ரைட்டு. யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஃபாதர் கேரக்டர்ன்றீங்க, என்ன ஏது? நான் இசக்கி காரணம்னு பேசுகிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா தம்பி சுகா அவர்கள் சொன்னார், நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நினச்சி பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தேன், கேரக்டர் சொன்னாங்க. அவர் ஃபாதராக இருந்தாலும் கொஞ்சம் புரட்சிகரமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர். இதில் அவர் மனோஜ்குமார் என்ன சொன்னார், வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்க, எடிட்டிங்கில் வெட்டிடுவேன்னாரு. எடிட்டிங்கில் வெட்ட மாட்டேன், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவர் பேச வச்சு அது சென்சாரில் வெட்டி விட்டாங்க. 2 நல்ல கேரக்டர், 2 நல்ல டைலாக்கு, அருமையான டைலாக்கு, 2 டைலாக்கு. அது வேண்டாம், இங்கே சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, மனோஜ்குமார் என்ன சொன்ன மாதிரி சிறுமலையில் எங்க ஷூட்டிங் குரூப் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே ஒரு ரிலேஷன் மாதிரி, நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு, நல்ல ஒரு ஷூட்டிங்கில் அருமையான சீன்ஸு, கொஞ்சம் கூட அலுப்பு தெரியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஷூட்டிங் விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாத்தையோட பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, இந்த படத்தில் நான் ஃபாதராக நடிச்சுட்டு வந்தேன். அக்டோபர் 31 அன்னைக்கு கிராண்ட் ஃபாதர் ஆகிட்டேன். என்னுடைய மகளுக்கு ஒரு மகள் பிறந்து என்னை தாத்தாவாக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த படம் தாத்தாவாயிட்டேங்கிறதுக்கு இவ்வளோ கை தட்டலாம். ஆமா ஆமா, நிச்சயமா தாத்தாவானதுலேயே மகிழ்ச்சி தான், நிச்சயமா. அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இந்த படத்தில். அதுலேயும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு தம்பி சாட்டை அவர்களும், தம்பி சுகா அவர்களும், என்னுடைய பங்காளி செந்தமிழர் சீமான் அவர்களும் வந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டும் ஆசீர்வாதமும் உங்களிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும் அப்படின்னு எல்லாமல்ல இறைவனையும், தமிழ் ரசிக பெருமக்களையும், உங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தில் பரமசிவன் பாத்திமா அப்படின்றது டைட்டில் 2 மதங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் தமிழர், நாம் தமிழர் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அவர்கள். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் வந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். இசக்கி கார்வணன் ஒரு உணர்வு குவியலான ஒரு நபர். பொதுவாகவே கலைஞர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுன்னு சொல்லுவாங்க.
அதுல அண்ணன் கார்வன் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நபர். அது இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது அவர் எவ்வளவு அவருடைய உணர்ச்சி என்பது இந்த மொழிக்கானது, இந்த இனத்துக்கானது, இந்த சமூகத்துக்கானது. அவர் என்ன அவர் ஊர்ல பார்த்தாரோ, என்ன அவர் ஊர்ல நடக்குதோ, அதை வந்து உண்மைக்கு ரொம்ப நெருக்கமா இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிடும் போது நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. படத்தினுடைய ட்ரெய்லர்ல வந்து ஒரு சமூகத்துக்கு, குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரானது மாதிரி இருக்கு, இது வந்து மதம் மாற்றத்துக்கு எதிரான படம் மாதிரி இருக்கு, அதனால வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இந்த படத்தை எதிர்ப்பாங்க, அப்புறம் வந்து இஸ்லாமியர்கள் இந்த படத்தை எதிர்ப்பாங்க, படத்துல வந்து இஸ்லாமியர் தொப்பி வச்சுட்டு ஒரு கோவில்ல ஆடுற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. அப்ப அண்ணன் கூட என்கிட்ட கேட்டாங்க, படம் பாத்தியாடா, படம் எப்படிடா எடுத்திருக்கான் அப்படின்னாரு. அன்றைக்கு வந்து அண்ணா தரையில் பேசியதை தம்பிகள் திரையில் எடுத்தார்கள். இன்றைக்கு அண்ணன் தரையில் பேசியதை தம்பி திரையில் எடுத்திருக்கார். அவ்வளவுதான். நான் அண்ணன் சீமானவர்கள் பேசுற அரசியல் பல்வேறு படங்கள்ல மறைமுகமா எடுக்கப்படும். அண்ணன் சீமானவர்களுக்கு கிரெடிட் கூட கொடுக்க மாட்டாங்க. வசனங்கள் வந்து அண்ணன் சீமானவர்கள் மேடையில பேசுற வசனமா இருக்கும், அதை பேசி அவங்க கைத்தட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அதை மறந்து போயிடுவாங்க, கடந்து போவாங்க. ஆனா அண்ணன் அவர்கள் பேசுகிற அரசியலை ஒரு திரைமொழியாக மாற்றி அதற்குள்ள எங்க நீ போனாலும் உன்னுடைய வேரை மறக்க கூடாது அப்படிங்கிறது அந்த படம் சொல்ல வருகிற செய்தி. வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. நம்ம அண்ணன் சீமான் சொல்லுவாங்க, நேத்து வரைக்கும் பெரியப்பாடா, செத்து போயிட்டா மாலை போட்டு கும்புற சாமியா மாறிடாரு. அதே போலதான் நமக்கு முத்துராமலிங்க தேவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாமி. அதே போலதான் நம்ம தாத்தா இம்மானுவேல் சேகரனார் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாமி. அப்படித்தான் நம்ம தாத்தா காமராஜர் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த சாமி அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் மேடையில பேசுவாங்க. அப்படி இந்த படத்துல குலசாமிகள் எப்படி உருவாக்கப்படுது, எப்படி இசக்கியம்ம, மாரியம்ம, பேச்சியம்ம, கருப்பசாமி இதெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத அவர் ஊர்ல பார்த்த கதைகளோடு ஒப்பிட்டு ஒரு திரைக்கதையை உருவாக்கி அண்ணன் கார்வணன் வந்து ஒரு ஆகச்சிறந்த படைப்பை கொடுத்திருக்காரு. தமிழ் குடிமகன் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக வேறொரு அரசியல பேசினாரு. அதே திருநெல்வேலி பக்கத்துல நம்ம எல்லாரும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம்னு சொல்றோம். அது குறிப்பா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான படத்தை தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம்னு சொல்றோம். ஆனா தமிழ் சமூகத்துல ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேயே, அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயே நிறைய சமூகங்கள் வந்து புறக்கணிக்கப்படுது. அப்படியே ஒரு புதிரை வண்ணார் அப்படிங்கிற ஒரு சமூகம் யாருமே இது வரைக்கும் வந்து பேசல. அதை வந்து அண்ணன் இசக்கி கார்வணன் தன் ஊர்ல பார்த்ததை அந்த சமூகம் எப்படி புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறத படத்துல வந்து காட்சிப்படுத்த தமிழ் குடிமகன் இன்னைக்கு ஓடிடி தளத்துல அந்த படம் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்துல ஒரு பெரிய அரசியல உடைச்சி எறிஞ்சார். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக தமிழ் சமூகத்துல பெரிய பலூன் போல ஊதிய பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை உடைச்சி எறிஞ்சாரு. அண்ணன் சீமான் அவர்கள் உடைச்செறிஞ்ச பிம்பத்தை தமிழ் குடிமகன படத்துல அண்ணன் இசக்கி கார்வணன் உடைச்சி எறிஞ்சார். ஒரே வேவ்லெங்த். ஏன்னா ஹரிராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பேரை மாற்றி கார்வண்ணன்னு பேர் வச்சது அண்ணன் சீமான் தான். அவர் அண்ணன் சீமானுடைய தம்பி, எங்களுடைய அண்ணன்கள் அவரும் ஒருத்தர். அதனால அந்த படைப்பு சோரம் போகாது. அது தம்பியின் படைப்பு, தம்பியுடைய படைப்பு. அதனால இந்த படைப்பு சோரம் போகாது. இந்த படத்துல ஆகச்சிறந்த இசையை வந்து தீபன் சக்கரவர்த்தி கொடுத்திருக்காங்க. இந்த இறுதி பாடல் நம்ம பார்த்தோம். நம்ம படம் முழுக்க பார்க்கும்போது ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்ட பாடல், ஒரு ருத்ர தாண்டவம்னு சொல்லுவாங்க, சிவதாண்டவம். அதை கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு. எல்லா பாடலுமே சிறப்பா வந்திருக்கு. விமல் அவர்களும் சரி ஒரு மிகச்சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காங்க. அவங்க தமிழ் சமூகத்துல ஒரு புறக்கணிக்க முடியாத நடிகராக இந்த படத்தின் மூலமாக சத்தியமா வருவாரு. அதே போல படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் இசக்கி கார்வனுடைய இந்த படைப்பு வெல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.